ஐப்பசி மூலம் வாணி மூலம்ன்ற ஆர்டிக்கல் ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்ததுனால எனக்கு பிடிச்சதுனால இந்த வீடியோ. ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அவதரித்தது ஐப்பசியின் மூலம். வைஷ்ணவ குரு பரம்பரை பெரிய பெருமாள்னு தொடங்கி மாமுனிகளோடு முடிகிறது. ரங்கநாதரின் அர்ச்சாதிருமேனியான நம்பெருமாள் உலகம் அறியும்படி மாமுனிகளை தன் ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்ட நன்னாள் ஆணி மூலம். அதாவது விசத வாக் சிகாமணிகளான மணவாள மாமுனிகளின் வைபவத்தை கண்டு அரங்கன் அவர் திருவாக்கால் நம்பிள்ளையின் ஈடு மகாக்கிரந்த திருவாய்மொழி காலட்சேபம் கேட்க விரும்பி தன் உற்சவங்களை எல்லாம் ஒரு வருஷ காலம் நிறுத்தி பரிதாபி ஆண்டு ஆவணியில் சுக்ல சதுர்த்தி சுவாதி நட்சத்திரம் தொடங்கி மறுவருடம் பிரமாதீச ஆண்டு ஆணி மாதம் பௌர்ணமி அன்று மணவாள மாமுனிகளின் அவதார நட்சத்திரமான திருமூலத்தன்று வரை நம்பெருமாள் தானே அமர்ந்து காலட்சேபம் கேட்டான். அந்த சாட்டு முறை அன்று ஒரு 5 வயது சிறுவனாக ரங்கநாயகன் என்ற திருநாமத்தோடு நம்பெருமாளே ஆச்சாரியனான மணவாள மாமுனிகள் முன்னின்று அவருக்கு தனியன் வழங்கிய நன்னாள் ஆணி மூலம். ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபடம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். திருமலையாழ்வாரான தன் ஆச்சாரியரின் கருணைக்கு உரியவராய் ஞான பக்தி முதலான குணக்கடலாய் யதீந்திர பிரபணவர் என்று போற்றப்படும் அழகிய மணவாள மாமுனிகளை வணங்குகிறேன். இன்றளவும் அரங்கன் நியமனப்படி அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேசங்களிலும் வீடுகளிலும் நிகழ்வுகளிலும் இவருடைய தனியன் செவிக்கப்படுகிறது.